சாம்சங் யூசர்ஸ் உங்க போன்ல மெயின்டெனன்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நீங்களும் பயன்படுத்திருப்பீங்க. பிரச்சனை உங்க போன்ல வந்துச்சுன்னா உடனே நீங்க மெயின்டெனன்ஸ் மோட ஆன் பண்ணி கொடுத்தா போதும் மொபைல் கடைக்காரர்கிட்ட. அவர் மத்ததெல்லாம் சரி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நீங்க வேணா மெயின்டெனன்ஸ் மோட ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய டேட்டாவை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன சட்ட சிக்கல் இருக்கு. என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய செட்டிங்ல 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மெயின்டெனன்ஸ் மோட ஆன் பண்றதுக்கு முன்னாடி பேக்கப்பா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க கேர் பண்ணாம மெயின்டெனன்ஸ் கூட ஆன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, இன்கேஸ் அவரு ரீசெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்தினார்னா உங்க மொத்த டேட்டாவும் காலி. அப்போ மறுபடியும் எந்த டேட்டாவையும் நீங்க ரீஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க சாம்சங் சொல்லியும் கேட்கலையே பேக்கப்பா எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, மெயின்டெனன்ஸ் மோட ஆன் பண்றதுக்கு முன்னாடி பேக்கப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அவரு ரீசெட் பண்ணாலுமே அங்க இருந்து நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த செட்டிங்கை பத்தி முழுமையா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.